நான் தான் உங்கள் வித்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் மாதிரி நம்ம ஒரு டைம் டேபிள் வந்து போட்டு வச்சேன். நம்மளுக்கு வந்து படிக்கணும் அப்படின்றது தோணும். இப்போ வந்து டைம் வந்து 9:50 ஆகுது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ எதுக்காக படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோஷியல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ எங்களுக்கு மண்டே வந்து சோஷியல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அதுக்கான டைம் டேபிள் வந்து போடலாம். எங்களுக்கு வந்து சோஷியலில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக் அப்படின்ட்டு 4 இது இருக்கு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி வந்து நம்ம படிக்கலாம். 10 to 11 o'clock நம்ம வந்து ஜியாகிரஃபி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன்னா எங்களுக்கு ஜியாகிரஃபியில் ஒரு லெசன் தான் இருக்குது. நம்ம 10 to 12 வரைக்குமே ரொம்ப அதிகம் தான். நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சாலும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் அதிகமாக டைம் எதுக்குன்னா நம்ம வந்து எல்லா 1 மார்க்கும் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த 1 hour. அதனால 10 to 12 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி டைம் டேபிள் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து எக்ஸாம் டைம் மட்டும் தான் இப்படி போடணும்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம இப்படி போட்டு படித்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் படிக்கணும் அப்படிலாம் தோணும். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே பாதி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம 10 to 12 வந்து நான் இப்போ வந்து இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து நான் டைம் டேபிள் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதே மாதிரி நம்ம படிக்கவும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் 10 to 12 வரைக்கும் ஜியாகிரஃபி லெசன் நம்பர் 6 ஆல் 1 மார்க்ஸும் படிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போது 10 to 11 வரைக்கும் ஜியாகிரஃபியில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து படித்து முடிச்சிடலாம். அண்ட் தென் ஆல் 1 மார்க்கை வந்து 11 to 12 படித்து முடிச்சிடலாம். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 9:57 ஆகுது. நான் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக வந்து 2 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் 1 இருக்குது. டீட்டெயில் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் வந்து நான் படிக்க போகிறேன்.
நீங்கள் வந்து டீட்டெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸை படித்து ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் வந்து நம்ம எழுதி பார்த்தா தான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது. நம்ம அதே டைமில் வந்து நல்லா வந்து மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:05 ஆகுது. இப்போ வந்து நான் எழுதுறதுக்கு வந்து ஒரு நோட்டு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து கீவேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எழுதி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம டைரி ஒன்று வந்து நம்ம அதுக்குன்னு ஒன்று ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுக்கணும். நோட்டு இல்லைன்னா டைரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கணும். நான் வந்து டைரி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் வந்து நோட்ஸும் எடுத்திருக்கேன். இது அதுக்கு முன்னாடி நான் ஜேர்னல் எழுதுறதுக்கு தான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வச்சுட்டேன். இது வந்து இங்கிலீஷில் வந்து எடுத்த நோட்ஸு. ஸோ அடுத்து நம்ம சோஷியலுக்கு வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா இங்கே வந்து நம்ம எழுதி வச்சு எக்ஸாமுக்கு போகிற டைமில் எது இம்பார்ட்டன்ட் நம்ம எழுதி வச்சோமோ அதை எடுத்து அந்த டைமில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். நம்ம வந்து நோட்ஸை வந்து அழகாக போடணும் ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து இப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டிசைன் வேணாலும் அழகாக போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் நீங்கள் வந்து அழகாக போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து சோஷியல் சப்ஜெக்ட் தான் வந்து படிக்க போகிறேன். ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்க போகிறேன். அதனால நம்ம சோஷியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அண்ட் தென் நம்ம என்ன படிக்க போகிறோமோ என்ன லெசன் படிக்க போகிறோமோ அதை வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஜியோகிராஃபிக்கு ஷார்ட் ஃபார்மாக நான் GEO போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலும் எழுதிக்கோங்க. லெசன் நம்பருக்கு ஷார்ட்டாக LN போட்டு 6N போட்டிருக்கேன். அண்ட் தென் இது வந்து மேன்மேட் என்விரான்மெண்ட். நம்மளுக்கு வந்து பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம எழுதிட்டு கூட ஹைலைட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ ஒரு கீவேர்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ அதை தான் வந்து நான் இதில் எழுதி வச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எழுதி வச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம எழுதி வச்சு படித்தா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டைமில் இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நம்ம மார்க் பண்ணி நம்ம படித்து வச்சுக்கலாம்.
இல்லைன்னா நம்மளுக்கு கிளாஸ் டைம்ல மேம் எடுக்க போது அதையும் நம்ம வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு கிறுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து வேற நோட்ல வந்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சும்மா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி நோட்ஸ் போட்டு எழுதி வச்சா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.